திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறது விஷயமா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்த அதே தமிழக அரசு இன்னைக்கு அந்த நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள்கிட்டயே நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கு. இதை தாங்க சொல்லுவாங்க, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே இறுதியில் வெல்லும் அப்படின்னு. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்ற தீர்ப்பை நிறைவேற்றாம 144 உத்தரவு போட்டதை நாம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இதற்காக தாக்கலான நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல மதுரை கலெக்டர், கமிஷனர், துணை கமிஷனர், திருப்பரங்குன்ற கோவில் ஆணையர் இவங்க எல்லாருமே ஆஜராயிருக்காங்க. ஆஜராகிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ரெண்டு தரப்பினருக்கிடையே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நாங்க 144 போட்டோமே தவிர எங்களுக்கு நீதிமன்றத்தை அவமதிக்கணுங்கிற எண்ணம் எதுவுமே கிடையாது. அதனால நாங்க நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர்றோம், எங்களுக்கு இந்த வழக்குல இருந்து எங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கேட்டிருக்காங்க, நீங்க போன முறை ஆஜரான பொழுது தினமலர் பேப்பர்ல உங்களோட போட்டோஸ் எல்லாமே பர்பஸை விளம்பரத்துக்கு சிரிச்சிட்டு வரவங்க மாதிரி நீங்க எல்லாம் சிரிச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல எல்லாம் என்ன செஞ்சிட போறாங்க, என்ன நடவடிக்கை எடுத்துட போறாங்க அப்படின்ற மெத்தனமா நீங்க வரீங்களா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்ல எங்களுக்கு கோர்ட்ல அவமதிக்கணும்ன்ற எண்ணம் 1% கூட கிடையாது, நாங்க கண்டிப்பா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க அதை செய்யல அப்படின்னு சொல்லி அந்தர் பல்ட்டி அடிச்சு படுத்தே விட்டாரையா அப்படிங்கிற மாதிரி நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்டிருக்கு தமிழக அரசு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 4.5 வருஷத்துல நம்ம பார்த்தோம்னா தடாலடியா என்ன வேணா நாங்க செய்வோம், எங்களுக்கு என்ன தோணுதோ சர்வாதிகாரமா பண்ணிடுவோம், எப்ப நீதிமன்றம் அதோட பிரிய இருக்குதோ அப்ப டபால்னு உளுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வர்றதுதான் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்.